சித்தக்காய் உணவே மருந்து மருந்து உணவு. இன்னைக்கு எப்போதும் தினமும் நம்ம யூஸ் பண்ற மஞ்சளை பத்தி பார்க்கலாம். மஞ்சளோட மகிமையை பத்தி நிறைய சித்தர்கள் சொல்லியிருக்காங்க, நமக்கும் நிறையவே தெரியும். இந்த மஞ்சள் வந்து உள்ளார அதாவது ஒவ்வொரு காலை உணவும் மதிய உணவும் நைட்டு உணவும் எதா சமைத்தாலும் மஞ்சள் தூளை சேர்க்காம நம்ம சமைச்சதே கிடையாது. ஏன்னா மஞ்சள் ஒரு கிருமி நாசினி அப்படிங்கிறது தெரியும். இது உள்ளுக்குள்ள போகும்போது உடம்பை வந்து சுத்தம் செய்து கொடுக்கும். உடம்புல உள்ள நச்சுக்கள் எது இருந்தாலும் அதை வெளியேற்றி கொடுக்கக்கூடிய தன்மை இந்த கிருமி நாசினியான மஞ்சளுக்கு அதிகமாகவே உண்டு. அதனால தான் மஞ்சளை நம்ம எல்லா சாப்பாட்டு பொருளையும் சேர்த்துக்கிட்டே வரோம். வெளிப்பூச்சா பூசலாம் அப்படின்னா மஞ்சளோட சேர்த்து வேப்பிலையை சேர்த்து நல்லா அரைத்து பூசிக்கிட்டு வந்தோம் அப்படின்னா, முக்கியமாக அம்மை வந்து அதோட கொப்பளங்களோட தழும்பு இருக்கும். அடுத்தது வந்து சேற்றுப்புண், இது ரெண்டுத்துக்குமே மஞ்சளும் வேப்பிலையும் சேர்த்து அரைத்து தொடர்ந்து தடவிக்கிட்டே வந்தாங்க அப்படின்னா அந்த அம்மை கொப்பளங்களால் வர தழும்பும் சரி சேற்றுப்புண்ணும் சரி உடனே நல்லாவே குணமாகும். இதே மாதிரி ஒரு சின்ன குழந்தைகளுக்கு எங்கேயாவது ஸ்லாம்பு குத்துச்சுன்னு சொல்லுவாங்க, மரத்துண்டு ஏதாவது நுழைஞ்சாலும் சரி, கையிலையா இருந்தாலும் சரி கால்லையா இருந்தாலும் சரி, அடுத்தது டைல்ஸ் உடஞ்சி அதோட ஸ்லாம்பு உள்ளார போயிருந்தாலும் சரி, இந்த மஞ்சளோட சேர்த்து நெல்லை வைத்து சேர்த்து அரைத்து தொடர்ந்து அதை கட்டிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா ஒரு வாரத்துக்குள்ளேயோ இல்லைன்னா 3 நாளைக்குள்ளேயோ அது நல்லா உள்ளார போயிருந்தா கூட அந்த ஸ்லாம்பு தானாகவே வெளியே வந்துடும். அந்த டைல்ஸ் ஒரு சின்ன துண்டு கூட தானாகவே வெளியே வந்துடும். இதே மாதிரி நல்ல நீரேற்றம், அதாவது தலையில் வந்து நல்ல நீரேற்றம் இருக்குது, கண் எரிச்சல் இருக்குது, தலையெல்லாம் வலிக்குது அப்படின்னு சொன்னோம்னா அந்த மஞ்சளை வந்து நல்லா சுட்டுட்டு அதோட புகையை வந்து நுகர்ந்தாலே போதும், நம்மளோட கண் எரிச்சலும் சரி நீரேற்றமும் சரி முற்றிலுமா குணமாயிடும். இதே மாதிரி கண் எரிச்சல், கண்ணில் தானாக தண்ணி வடிஞ்சிக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கிழங்கு மஞ்சளை வந்து நல்லா நம்ம வீட்லேயே மிக்சியில் அடித்து அதை வந்து நல்லா பொடி செய்து நல்லா சலிச்சிட்டு அதை தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு அதில் நல்லா ஒயிட்டு காட்டன் துணியில் இந்த கண்ணுக்கு கீழே மட்டும் மெதுவாக டெய்லி ஒரு 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர் மெதுவாக கண்ணுக்கு கீழே வந்து தடவி கொடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்ணில் உள்ள இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாமே குறைஞ்சி கண்ணிலேருந்து நீர் வர்றது, கண் எரிச்சல் இது எல்லாமே குணமாயிடும். அடுத்தது டக்குன்னு காலில் ஆணி வருதுன்னு வச்சுக்கோங்களேன், முதல் ஆரம்ப ஸ்டேஜில் இந்த காலாணியை வீட்லேயே ஒரு சின்ன ஹோம் ரெமடியாக இந்த மஞ்சள் ஒரு துண்டு, வசம்பு ஒரு துண்டு, மருதாணி இலை ஒரு 10, கொஞ்சமாக சிறிதளவு கற்பூரம், இது எல்லாத்தையும் சேர்த்து வைத்து அரைச்சி தொடர்ந்து கட்டிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா குறைஞ்சது 1 வாரம் இல்லைன்னா 10 நாள் நைட்டு நல்லாவே கட்டிடணும். இதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா இந்த காலாணி வந்து டக்குன்னு அந்த அந்த இன்ஃபெக்ஷன்ஸ், அந்த காலாணியில் உள்ள இன்ஃபெக்ஷன் எல்லாமே குறைஞ்சி அந்த டெட் செல்ஸு ஃபுல்லாகவே கீழே உதிர்ந்து வந்துடும். இதே மஞ்சளை வந்து உணவுப் பொருளோட சேர்ந்து நம்ம சாப்பிட்டா ரொம்ப நல்லதுன்னு சொன்னோம் இல்லையா, நம்ம கல்லீரல் லிவரோட இன்ஃபெக்ஷன்ஸை குறைக்கிறதுக்கு மஞ்சள் வந்து பெரும் பங்காற்றுது. அதேமாதிரி குடலில் உள்ள வாயு அகற்றுறதுக்கு, வாயு எல்லா இடத்துலையும் இருக்குது, குடலில் வாயு இருக்கும் போது நம்ம செரிமான சக்தி வந்து பயங்கரமாக குறைஞ்சிரும். குடலில் உள்ள வாயு என்ன செய்யும்னா நம்ம சாப்பிட்ற சாமானில் உள்ள சத்துக்களை வந்து உடம்புல சேர விடாமல் செய்யும். அந்த குடல் வாயுவை அகற்றத்துக்கு இந்த மஞ்சள் பெரிதும் உதவும். அதனால தான் இந்த கிருமி நாசினியான மஞ்சளை வந்து ஒவ்வொரு நம்ம உணவுப் பொருட்களையும் சேர்த்துக்கிட்டே வரும்போது மஞ்சள் வந்து ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது மேல் பூச்சா நம்ம சொல்லிட்டு வந்தோம் இல்லையா, இப்போ பெண்களுக்கு வந்து ஹார்மோன் இம்பேலன்ஸால் முகத்தில் வந்து நிறைய முடி வளருது. இந்த முடி வளர்றது வந்து முற்றிலுமாக நீங்கி இன்னும் அந்த முடியெல்லாம் உருந்துடணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா இந்த மஞ்சளோட கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்து அரைத்து டெய்லி நைட்டு பூசிக்கிட்டு வந்தோம் அப்படின்னா காலையில் எந்திரிச்சு கழுவிடலாம். தொடர்ந்து 48 நாள் செஞ்சாலே உடம்புல அதாவது முகத்தில் இருக்கிற முடிகள் எல்லாமே கொட்டிடும். நிறையவே கொட்டுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதை நம்ம முன்னோர்களும் பின்பற்றிட்டு தான் வந்தாங்க. இதே மாதிரி மஞ்சளை உணவுப் பொருட்களை சேர்த்து உட்கொண்டாலும் சரி, அதே மாதிரி வெளிப்பூச்சை பூசினாலும் சரி, மஞ்சளை தினமும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு முறையில் யூஸ் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா உடம்புல உள்ள கிருமி நாசினியாக செயல்பட்டு வரதோடு சரி, உடலில் உள்ளுறுப்புகளும் சுத்தப்படுத்தி மேலே உள்ள ஸ்கின்லேயும் எந்த ப்ராப்ளமும் வராமல் இஎன்டிங்கிற மாதிரி கண் எரிச்சலும் சரி, மூக்கில் வந்து அடிக்கடி சளி பிடிக்கிறதும் சரி, இன்ஃபெக்ஷனும் சரி எல்லாமே முற்றிலுமாக குணமாகி நமக்கு ஒரு ஆன்டிசெப்டிக்காக நமக்கு அது ரொம்பவே யூஸ் ஆகும். ஆண்டாண்டு காலமாக நம்ம மஞ்சளை நம்ம தமிழ்நாட்டிலையும் நம்ம இந்தியாவில் தான் நிறைய யூஸ் பண்ணிக்கிட்டு வரோம், விளையவும் செய்து. இந்த மஞ்சளில் உள்ள குர்குமின்கிற ஒரு பொருள் வந்து கேன்சரை தடுக்கக்கூடிய தன்மை இருக்குது அப்படின்னு ஆய்வுகளால் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இதனால தான் வெளிநாட்டவர்கள் இதுக்கு உரிமை கோரி போராடினாங்க. ஆனால் அந்த உரிமை நமக்கு எப்போதுமே கிடைச்சிட்டே இருந்தது. ஏன்னா தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியாவிலையும் விளையக்கூடிய தனித்தன்மையான இந்த மஞ்சள் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தினமும் நம்ம உணவுப் பொருளாவையும் மேல் பூச்சாவும் பூசிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா நம்ம இந்த கேன்சருங்கிற பெரிய பிரச்சனையிலேருந்து விடுபட்டு வந்துடலாம். ஆரோக்கியமாக வாழும். வேறு எதை பற்றி பேசணும்னு நீங்கள் நினச்சாலும் சரி தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த நோயாக இருந்தாலும் சித்தாக்கரை அணுகுங்க.